Praise the Lord. Day 2க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். Day 1 ரீடிங் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிவோஷன் கிடையாது. இது உங்களுக்கு ஒரு டூல். அதாவது இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சுருக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் படிக்கும்போது தான் அதை நீங்கள் இன்னும் விஷுவலைஸ் பண்ணி ஓகே உண்மையாக அந்த சூழ்நிலையில் நான் இருந்திருந்தால் இந்த காரியங்கள் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது இன்னும் பெட்டராக உங்களுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ டே 2க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு சாப்டர், ரொம்ப சின்ன சாப்டர், 3rd chapter ஆஃப் மேத்யூ. மத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் 17 வசனங்கள் தான் இருக்குது. ஒரே ஒரு கேரக்டரை எம்ஃபசைஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் இருக்குது. அந்த கேரக்டர் யாருன்னா ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். ஸோ இவர் யார், இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் 12 வசனங்கள் verse 1 to 12 என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். சிம்பிளாக போட்டால் எதுக்கு அவர் அப்படி பண்ணணும், என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். எதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார்? ஸோ யோவான் ஸ்நானகனுடைய வேலை என்ன அப்படின்னா, இயேசு வருகிறதுக்கு முன்பாக மக்களுடைய மனங்களை அவருக்காக ஆயத்தம் பண்ணுறது. ஸோ அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஸோ யோவான் ஸ்நானகன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நமக்கு வசனம் 1லேருந்து வசனம் 12 வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வரும். ஸோ யோவான் ஸ்நானகனுடைய மெசேஜ் என்ன, மெயினாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்புங்கள், உங்களுடைய வழிகளை, உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்புக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய மெசேஜ். அதை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். இவர் ஒரு பெக்யூலியரான கேரக்டர். இவர் நம்மளை சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு, இப்போ நார்மலாக சாப்பிட்றவங்க நம்ம ஊரில் ரைஸ் சாப்பிடுவோம், வெளிநாட்டில் போனால் பர்கர் பீஸான்னு சாப்பிடுவாங்க. அதுவே நமக்கு வினோதமாக இருந்துச்சுன்னா, இவருடைய சாப்பாடுனா வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் இவர் சாப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டகத்தோலில் துணி செஞ்சு அவர் போட்டுட்டு இந்த மாதிரி வனாந்திரமான பகுதிகளில் அவர் தெரிகிறாரு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு கேரக்டரான பர்சன். ஆனால் தேவனுடைய செய்தியை அந்த பீரியட் ஆஃப் டைமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருந்த ஒரு டைம். கிட்டத்தட்ட 400 வருடங்களாக தேவன் யாரிடத்துலையும் பேசலை. அப்படி இருக்கிற ஒரு டைமில் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகுதுன்னா, யோவானுக்கு உண்டாகுது. யோவான் ஸ்நானகன் யார்? ஸோ டெம்பிளில் ஆசாரியர்கள் இருக்காங்க, ப்ரீஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே இப்போ நம்மளுடைய கான்டெக்ஸ்டில் நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா பாஸ்டர் இருக்கிறாரு. பாஸ்டருக்கு தேவனுடைய வார்த்தை வரல. இங்கே டெசர்ட்டில் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊரில் யாராச்சும் ஒருத்தர் செடியிலேருந்து வெட்டுக்கிளியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு, தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு, ஒட்டகத்தில் தோலில் ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தாருன்னா நம்ம பக்கத்துலேயே போக மாட்டோம். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு உண்மையாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அவர் எல்லாரையும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிறாரு. ஸோ அதுதான் இந்த யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ட்விஸ்ட்டு, இயேசு வராரு. நானும் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யோவான் சொன்னாங்க, நான் உங்களுக்காக தான் வழியை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் பாதரட்சியை கூட சுமக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, அருகதை இல்லை. ஆனால் நீங்கள் ஏன்ட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிறீங்கன்னும் போது இயேசு என்ன சொன்னான்னா, 15வது வசனத்தில் சொல்லுவார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஸோ இயேசு நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களும் ஆண்டவருடைய பிளான் அண்ட் பர்பஸில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவது, நான் எந்த மாதிரியான ரோல் எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இங்கே யோவான் ஸ்நானகனும் அதுக்கு வழிவிடுகிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்து கரையேறும்போது கிளைமேக்ஸில் சூப்பரான ஒரு சீன் நடக்குது. வானங்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்ட்டு. ஸோ இந்த ஒரு ஹைலைட்டிங் மூமெண்ட்டோட இந்த சாப்டர் முடியுது. ரொம்ப சின்ன சாப்டர் தான். நம்ம ஒரு கேரக்டருடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் அவர் தேவனுக்காக வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற ஒரு ப்ரிவிலேஜ் அவருக்கு கிடைக்குது. இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வெளியே வராரு. வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியத்தோட அந்த சாப்டர் முடியுது. ஸோ இதில் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான். யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தார், அவரை இப்போ நீங்கள் இதை படிக்கும்பொழுது நீங்கள் அந்த வனாந்தரத்துக்கு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அங்கே நின்று நீங்கள் பார்க்குறீங்க, யோவான் ஸ்நானகன் அப்படி போயிட்டுருக்காரு. ஸோ அவரை எப்படியெல்லாம் பைபிளில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் எழுதி வைங்க. அதுதான் இன்றைக்கான எக்ஸசைஸ். Day 3ல் உங்களை சந்திக்கிறேன்.